ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா மட்டன் சாப்ஸ் பண்ண போறேன். சாப்ஸ் வந்து பெப்பர் சாப்ஸா பண்ணலாம்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். அதனால வந்து மட்டனை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டிட்டு இப்போ இதை வந்து எப்படி சூப் பண்ணணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராசஸாக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வேக வைக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா ஒரு வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஸ்டீம் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவுக்கு விட்டு நம்ம ஸ்டீம் போட்டு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. சிலர் வந்து மொத்தமாகவே அப்படியே போட்டு செய்வாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு செய்வேன். ஒரு 3 ஸ்டீம் தான் விட்டேன். மட்டனை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த சைடில் வந்து பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு வந்து எண்ணெய் நம்ம கொஞ்சம் நல்லா உண்டனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு பேன் வச்சுட்டு நல்லா ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் அந்த அளவுக்கு எண்ணெய். இந்த சைடில் வந்து நான் என்னென்ன எடுத்துருக்கேன் நான் இப்போ ஒன்று ஒன்றா போடாமல் சொல்லிக்கிறேன். இப்போ வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் பொடியாரியில். தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய். இவ்வளோ தாங்க, டக்கு டக்குன்னு போட்டு செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் நான் நல்லா சூடு ஏறணும்னா நம்ம இப்போ சோம்பு போட்டுக்கலாம். ஆட வைக்கிறீங்க. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு பொடி இருந்தாலும் பெப்பர் கூட போட்டு அரைச்சிக்கோங்க நீங்க. இப்போ நெக்ஸ்ட் சோம்பு இதான உடனே நெக்ஸ்ட் கருவேப்பிலை தள்ளிக்கோ. நெக்ஸ்ட் வெங்காயம். வெங்காயம் போட்ட உடனே பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு முடிஞ்சிடாங்க. இது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். வந்துட்டு போட்டு நல்லா வந்து வெங்காயம் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இது ரொம்பவும் வதங்க வேணாம். அந்த கிரன்ச்சி இது நல்லா இருந்தால் நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும். நிறைய பொருளை சேர்க்க தேவையில்லை இதில். இவ்வளோதான். நெக்ஸ்ட் மசாலா ஐட்டம்ஸ் டக்குன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போடுவீங்களா மட்டனா? இது வந்து மழை சமயத்துலலாம் இன்னைக்கு நல்ல மழை அடிக்குது. அதனால வந்து நம்ம இந்த மழை சமயம்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் சூடாக சாதம் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க. பாருங்க, எப்போ நல்லா வதங்கி நான் ரசம் வச்சுருக்கேன். ரசம் வச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு. இந்த மாதிரி மழை சமயத்தில் இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்ஸு, பெப்பர் சாப்ஸு, இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டு சாப்ஸ் செய்வாங்க. நான் இந்த விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே பெப்பர் போட்டு, பெப்பர் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும் அதில். அதே அளவு தான், ஆனால் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு வந்து செய்கிறது தான் இது. இது இப்படி நீட்டமாக இது பண்ணால் நம்ம அரிஞ்ச வெங்காயத்தை இது வந்து அழகாக தெரியும். நீட்டமாக இருக்கும். அதுதான் இந்த நீட்டாக பொடியாக வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இல்லை நீட்டமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதங்கிட்டோம் பாருங்கள். வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்க, இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி வரும்போது நம்ம தக்காளி, இந்த 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுக்கலாம். இந்த ட்ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. எல்லாமே டக்குன்னு எல்லாத்தையும் அது வரையும் அரிஞ்சு வச்சுட்டு எதையுமே மறக்காமல் இருக்குது. எல்லாம் ஒரே சைடில் அரிஞ்சு வச்சு போடுறதுக்கு. நல்லா இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ வதங்கி வந்துடனோன்னே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா பாருங்க, நல்லா போட்டாச்சு. இஞ்சி பூண்டு, இப்போ வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, வந்து தக்காளி போட்டாச்சு. இப்போ இது வந்துட்டு நான் வந்து 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் தனியா தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாதா பாப்பா? ஊற்றணும், கொஞ்சம் ஊற்றணும், ரொம்பலாம். நம்ம ட்ரை இது மாதிரி தானே சாப்ஸ் தானே செய்கிறோம். நீங்கள் வந்து கிரேவியாக வேணால் கூட கிரேவியாக செஞ்சுக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு
இதில் நான் சொன்ன மாதிரி இது நல்ல பெப்பர் சாப்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறேன் நான். அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன். வந்து நான் பெப்பரை கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி பெப்பர் ஜாஸ்தியாக போகிறேன். இப்போது பெப்பர் வந்து நல்லா ஒரு ஹோலாக ஒரு ஸ்பூன், நம்ம சூப்புக்கும் வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் அளவு பெப்பர். இப்போ பார்த்தீங்களா, அதுதான் பெப்பர் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும் இதில். நம்ம மிளகா போட்டு சாப் செய்கிறது, இது வந்து பெப்பர் போட்டு சாப் செய்கிறது. இது பாருங்கள், நல்லா வந்து இதையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுடலாம். இது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டு செய்கிற சாப்ஸ் வந்து ரெட்டாக இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேடில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ரொம்ப போடாதீங்க அப்புறம் எல்லோவாக ஆயிரும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஏன்னா கறியிலையும் போட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். அப்போ அதனால வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கறி, இது எல்லாமே கீழே கட்டு பாப்பா. ஸ்டோவ் வந்து ஸ்லோவில் வச்சு தான் நான் எல்லாமே பண்ணுறேன் பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்கும். எல்லாமே ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கறியை ஒரு 3 ஸ்டீம் தான் நான் விட்டேன், நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதை தூக்கி அப்படியே நல்லா சாப்ஸ் மாதிரி தட்டிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா அப்படி பெருசாக இருக்கும். கொஞ்சம் கல் வச்சு அம்மிக்கல்லில் வந்து நல்லா கொஞ்சம் இடிச்சிட்டு போட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் எல்லாமே. பார்த்து ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இது அது கூட பிளெண்ட் ஆகிறதுக்கு மசாலா கூட கொஞ்சம் இந்த பியூரி ஊற்றுறேன் நான். கொஞ்சமாக ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றிக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரையாக தான் நான் பண்ண போகிறேன். ட்ரை சாப்ஸாக தான் இருக்கணும்னு. உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் இதாக பிசைஞ்சு சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கூட அது மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த பியூரி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து எப்படின்னா இது கொஞ்சம் ட்ரை சாப்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து கொஞ்சமாக இந்த பியூரியை ஊற்றுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வேணும், கிரேவியாக வேணும் எனக்கு, நான் கூட இது பண்ணிக்கலாம். இதுவே இப்போ நல்லா வந்து இது கூட வந்து போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான பியூரி வந்து சூப்பு தானே சொல்கிறேன். சூப்பு தான் அது வந்து இப்போ இந்த சூப்பு குடிக்கலாம் கூட நம்ம அழகாக. பசங்களுக்கு நான் எப்பவுமே போலில் ஊற்றி கொடுத்துருவேன் கொஞ்சம். பாருங்க இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு, ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம், அதனால இப்போ தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சரியா, இந்த அளவு உப்பு போதும், ஏன்னா கறியில் நல்லா உப்பு இருக்குது. அவ்வளோதாங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு பாருங்க. இது கொஞ்சம் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகணும். அது கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். மசாலாவோட நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து பாருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து மேரினேட் ஆகி நல்லா வந்துச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம், நான் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அதனால கொஞ்சம் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளறு விட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். முடிஞ்சிச்சு. பெப்பர் சாப்ஸ், மட்டன் பெப்பர் சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வெயிட்டிங் பண்ணிடலாம். அதே இது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டோவை. அவ்வளோதாவாம்மா, இதுக்கு மேலே போதுமா? அவ்வளோதான். நைஸ், வெரி ஈஸி. கொஞ்சம் கிரேவியாக தான் நான் விட்டுருக்கேன். அதை வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து சாதத்து கூட வச்சு இது பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் கிரேவியாகவே விட்டுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது பார்க்கும் போதே டேஸ்டிங்காக இருக்குது. நம்ம எல்லா வியூஸையும் விசுப்பேற்றி விடுறோம்மா. நீங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்றீங்க, நம்ம வந்து கிட்ட போகிறாங்க போ. ரொம்ப ஈஸிங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ.